சரி சாரி, கோவத்தை விடுங்க. ஒன்றும் வேண்டாம் விடு. தங்கம் இல்லை அப்பா, இல்லை ப்ளீஸ் 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 என்ன பண்ண சமாதானம் ஆவீங்க. இல்லை சரிங்க சாரிங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி 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 பட்டு ப்ளீஸ். டோர் கழிச்சு வரது கொஞ்சம் லேட்டு. அன்னிச்சோ முடியாது. நீங்க வலிக்குதுலாம், எனக்கு இன்னும் கையில சரியாகல தெரியும்ல. தெரியாம தெரியலண்ணா. நான் போய் சொல்றேன். சரி விடுங்க. நல்லா இருக்கே. என்னை பார்த்து போய் சொல்றேன்னு சொல்லிட்டீங்கல்ல, என்ன பண்றது விதி. பரவாயில்ல சொல்லிவிட்டான். ஓய் ஓய் அவன் ஃபுல்லாக வந்து கட்டி பிடிச்சது நல்லா இருக்கும் பார்த்து பிடிக்க எடுத்துட்டாரு. அவ்வளோ தேவையில்லை, எல்லாம் அவங்க வீம்பை கட்டி பிடிச்சிக்கிட்டோம். நம்ம கீழே போகலாம். சீக்கிரம் கீழே போய் ரொம்ப திரும்பிடு. இன்னும் தேவையில்லை, ரொம்ப தான் மூஞ்ச காட்டுறாங்க. பாசமே இல்லை. பாசம் இல்லை. சரி பாசத்தை காட்டிடலாம். ஏன் அவ்வளோ அவசரமா வந்தீங்க? வரும்போது கூப்பிட்டு வரோன்னு சொன்னோம்ல. அங்கே ஒரு வாட்டி வந்து வரணும், அதான் வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்தது உனக்கு பிடிக்கல. ஏய் உங்க அக்கா அப்படியா சொன்னா? இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கணுமே, அப்படியே வர வழியில கூப்பிட்டு அப்படியே போயிடலாம் தானே சொன்னா. அவங்க அப்படிதான்க்கா, அவங்க அக்கா தங்க சண்டைக்குள்ளே போகவே கூடாது. என்னவோ சரிதான் தம்பி. குடிக்கிறீங்களா? அதாவது குடிக்க கேட்டுருவோம் தானே. குடும்பமே ஏன் வந்தீங்கன்னு கேட்குறீங்க. என்ன வேணும்னு சொல்லுமா, சமைச்சே போடுறோம். பொறுமையாக கிளம்பலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஒன்றும் இல்லைக்கா, வேண்டாம், சாப்பிட்டு தான் கிளம்பணும். குடிக்கலாம் எதுவுமே வேண்டாம். அம்மா வீட்டில் என்ன விற்று காஃபி குடிச்சிக்கலாம். அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு தான் 2 ஃப்ளாஸ்க்கு பால் எடுத்துக்க சொல்லிட்டாலே. டீ காசனும் போட்டாச்சு, காஃபி டீ வாசனும் போட்டாச்சு, பாத்திரமும் எடுத்துக்கிட்டாச்சு. அங்கே தான் இண்டக்ஷன் ஹவுஸ் இருக்குல்ல, அதில் சூடு பண்ணி குடிச்சிக்கலான்ட்டா. அப்புறம் என்ன, அங்கேயும் உங்கள் காஃபி தானே, அப்புறம் என்ன? சரி ஓகே. பஜ்ஜிலாம் வாங்கி தருவீங்களா? தானே பஜ்ஜி டீ எல்லாம் இல்லாமலா? ஏன் தங்கச்சிங்களுக்கு இல்லாமலா? அதெல்லாம் இருக்குமா? அப்படின்னா ஓகே. என்ன எங்கன்னா வழியில் வாங்கிக்கலாம். பிஸ்கெட்டு மிக்சர்லாம் இவங்களே எடுத்துக்கிட்டாங்க. போதுமாமா? அது போதானே. காஃபி குடிக்கும்போது ஒரு பஜ்ஜி போண்டா அதெல்லாம் தானே நல்லா இருக்கும். இல்லை, நல்ல டீ கடையாக பார்த்து வாங்கிடலாம். அப்போ ஓகேண்ணா. நீங்க லக்கேஜ் வரும்போது வண்டி இருந்துச்சுலக்கா, அதில் ஏற்றிட்டோம். அப்படி அந்த வண்டி தானே, அதான். சரி. என்ன திவ்யமாவை காணும், வீராவையும் காணும்? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாலப்பா. வருவா. போண்டாடி எடுத்துன்னா புருஷன் வருவார். சரி சரி. எக்ஸ்கியூஸ் மீ, என்னதாங்க திட்டுனீங்கல்ல, அப்புறம் என்ன? நாங்கள் தான் சமாதானப்பட்டு சொல்லிட்டேனே. இன்னும் தேவையில்லை, கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னேன். சரி, நம்ம ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அது வேற யார் பார்க்குறது? ஃபினிஷ் பண்ணி சைன் போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ அது 1 மாதம் ப்ராஜெக்ட் தள்ளி போச்சுன்னா பிரச்சனையாகும். என்ன ப்ராஜெக்ட்? சில ஆக்சிஜன் மாஸ்க் அதெல்லாம் வந்து கவர்மெண்ட்லேருந்து வாங்குறதுக்கான டெண்டர் மாதிரி அதுக்கு தான் உங்கள் சைன் போட்டிருந்துச்சு, எல்லாம் ஓகே. ஆனால் என் சைனை மட்டும் நான் போட மறந்துட்டுருக்கேன். உங்கள்கிட்ட வாங்கியிருக்கேன், நான் போடலை. ஸோ திருப்பி அதை வெரிஃபை பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு போட்டுட்டு அதை சென்ட் பண்ண சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் வாட்ஸில் ரவுண்ட்ஸ் போயிட்டு ஒரு வாரத்துக்கு அதெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இருந்தாலும் பிரவீன் கிட்ட ஒரு வாட்டி அந்த நோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணுறேன், அவங்களுக்கு மாற்றணும், டிஸ்சார்ஜ் பண்ணணும், எல்லாம் சொல்லிவிட்டு வந்தேன். டாக்டர் நர்ஸுக்கெலாம் என்ன சொல்லணும் அதெல்லாம் அந்த புது அட்மினில் அவங்களுக்கும் சில விஷயம் சொல்லிட்டு வந்தேன். உங்கள் ரூம்லேருந்து இது பண்ணுமே அவங்கெல்லாம். வந்துருப்பாங்க. 2 ஹவரில் முடிஞ்சது 8 ஹவர் ஆயிருக்கும். அவ்வளோ மோசமா? ஆமாம், என்னை வேலை பார்க்க விட்டுருக்க மாட்டீங்க. அப்புறம் ஏதோ கொஞ்சம் லைட்டாக வச்சுடுவேன். சரி கீழே போகலாம், எல்லாம் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. ஒன்றும் தப்பு இல்லை, அறுபது கழிச்சு போகலாம். இதெல்லாம் ஏற்றுட்டோம், அப்புறம் போகலாம். அவ்வளோ வீம்பாகாது, வீம்பு நல்லது தான். கொழுப்பு தான். அப்புறம் விழுப்புரம் பக்கம் தான் போக போகிறோம், வாங்க. ஹோட்டலில் ரூமும் கேரவன் இருக்கே, அப்புறம் என்ன? கேரவன் இருந்துச்சுனாலும் வந்து கொஞ்சம் கொள்ளாவி கட்டி பிடிச்சி விட்டுருவீங்க. ஐயா என்னது? வருவேன். அதானே பார்த்தேன். ஏதாவது டைலாக் வந்திருக்கணுமோ? வராது. அந்த பயம். போதும். அதெல்லாம் போதாது. அப்புறம் வேலை கொஞ்சம் இருக்குமா, அதை முடிச்சுட்டு போகலாம். அதில் வேண்டாம், நம்ம வெளியே போகிறோம், அதான் முக்கியம். செய்யும் தொழில் தெய்வம், வேலை தான் முக்கியம். இந்த வம்பலுக்கு சேட்டை பண்ணுறது உங்களுக்கு வேலையா? எப்படின்னா நினச்சிக்கோ. எல்லாம் வந்திருக்காங்க, குரல் கேட்குது. இருக்கட்டும். புரிஞ்சுது. கோக்கன வெளியே வந்துட்டானா கொஞ்ச நாள் பேசி நிஜமாவே வந்துடுவோம். இப்பா பேசலை. அப்புறம் தான் நைட் ஃபுல்லாக சேட்டை பண்ணியாச்சு. என்ன எல்லாம் ஊரில் இது எல்லாம் உங்கள் ஊரில் இது இல்லை, சும்மா இதுக்கே விருப்பம் வைக்க தானே ஊருக்கு கிளம்பி மூட விட்டு வந்துருமே. சொல்லி வச்சுட்டீங்கன்னா
அப்படி நீங்க விட்டுறீங்க, இதை தள்ளி வச்சுட்டேனான்னு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இப்போ நான் எப்படி ஒன்று இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. புரியல. உங்களுக்கு இல்லைங்க, பஸ்ல தானேங்க நைட்டெல்லாம் டிராவல்ல அந்த 3 நாள் கோயில்கிட்ட எங்கன்னா தானே கேரவன்ல தானே தூங்குவோம். தான் பார்த்துக்கிறேன், போதுமா? தான் அண்ணா இருக்கான்ல, ம், என் மேல நம்பிக்கை இல்லை. இல்ல இல்லவே இல்லை. போதும், புரிஞ்சுது. இறக்கி விட்டா கிளம்பலாம். கீழே இருக்க கூட போயிட மாட்டீங்க. வீட்டில் இருக்காங்க. இங்க இறங்கி அப்படியே நடந்து போயிட்டு அங்க இறக்கி விடுறேன். அந்த ரூம் வழியா போக வேண்டாம். சரி என்ன? சரி சரி, ஓகே ஓகே. அப்படின்னா ஓகே இல்லாமா? போகலாம் போகலாம். ஏன் விடுங்க, நான் பிடிச்சிட்டு இருப்பேன். ஒரு சாட்டைக்கு நான் பிடிச்சிட்டு இருந்தேன், அதுக்கு நீங்க வரைக்குமா? இல்ல. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். என் பிடிச்சி எப்படி வேணுமோ அப்படி நான் ஒத்துக்கிறேன். விட மாட்டேன். அப்போ இப்படி பிடிச்சிக்கவா? உன் கையை தட்டி விடுறதுன்னு எனக்கு பெரிய விஷயம் இல்லை, தெரிஞ்சுக்கும். ஹாய், எல்லாரும் எப்போ வந்தீங்க? பரவாயில்ல, வந்தவங்க நம்ம கிட்ட பேசணும் பார்க்கணும்னு தோணுச்சு. என்ன மாமி இப்படி சொல்றீங்க? பேசுங்க, நான் உங்களை பிடிச்சிக்கிறேன், விடுங்க. பேச்ச மீறினு வையா இருக்கிறேன். ம், போதுமா? இது போதும். என் பொண்டாட்டா என்கிட்ட இருக்கத்தான் எனக்கு வேணும். எல்லாம் கிளம்பாம என்ன கதை பேசிட்டு இருக்கீங்க? ஒரு சித்தி மாமி அந்த பாசெல்லாம் இங்க யாருக்கு இருக்கு? வந்தாங்களே பார்த்துட்டு போவோம். வாங்க வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. வந்தா நம்மள யார் மதிக்க போறா? யாரு ஒரு வாட்டி போயிட்டு வரலாம்னு சொன்னல. என்ன பண்ண டைம் இல்ல. அடிக்காதீங்க, என்ன போயிடல. அடுத்தது கொஞ்ச நேரம் தான். அதில் ஒன்று விட்டுட்டு நீ சமாதானப்படுத்திக்கலாம். தெரியாது, நீங்க தான் படுத்தணும். பண்றது சித்தி பிஸி. என்ன பண்றது? ஆமா, அது என் பையன் எவ்வளவு பிஸி. ஆமா பிஸி தான், என்ன பண்றது? நாங்க அங்க இருக்கும்போது சொன்னோம், அப்போ கழுவி ஊத்துனீங்க. வேலை பாக்குறீங்க, நான் வேலை வாங்குறேன். ஆரம்பிச்ச கொஞ்ச நாள் வீட்டுல ஃபங்க்ஷன் நாங்க என்ன பண்றது? என்னம்மா அப்பல ஃபங்க்ஷனை தள்ளி வச்சிடலாமா? நீங்கம்மா நான் சொல்ல வந்தேன்னா கூட வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் நாங்க அவங்க பிஸி ஆயிட்டாங்க. அதனால வேலை அதிகமாயிடுச்சு. எங்க கல்யாணம் அதுக்கெல்லாம் லீவ் போடணும். கம்பெனி அளவுக்கு ஸ்டேபிள் ஆக்கணும்ல, அதுதான். எல்லாம் முடிஞ்சு ஒரு 3 மாசம் கூட அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிடும். கல்யாணம் முடிஞ்சு 3 மாசத்துக்கு அப்புறம் தான் ஃப்ரீ ஆவியாடா? ஏன் மாப்பிள்ள கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிட்டு போல இருக்கு. போங்க மாமா. என்னடா சினிங்கிற? என்ன வாயே திறக்க மாட்டா? புறத்தமா இல்ல ஊமி ஆயிட்டாளா? மாமி அப்படிலாம் இல்ல. பரவாயில்லையே, மாமின்னு தெரியுது. எல்லாம் யாரும் தெரியுதா? எல்லாம் உங்களாலதான். அப்படிலாம் இல்ல மாமா. என்னப்பா என் குழந்தை அழ வச்சிருவீங்க போல இருக்கே. நல்ல நாள் அதுமா, நம்மளே கோயிலுக்கு கிளம்புறோம். பொண்ணு மூஞ்சி மாறிட கூடாது, உடனே அப்பா வந்துரு. உங்க பஞ்சாயத்துல நாங்க எப்படி கேட்கறது? பொண்ணை கிட்ட என்ன பண்றது? மாப்பிள்ளைய கேட்கணும். உங்க புள்ள விட்டாதானே. நீதான் காரணமாடா? உங்களே பிஸியா இருக்காங்க, அப்புறம் கிடைக்கிற நேரத்தை நான் அடுத்தவங்க கொடுத்துறேன். அப்ப ஏன் இங்க சொல்லாம சொல்லிக்கிறான் அவன் தானே. டேரக்டாவே சொல்றேன். நான் தான் தைரியம் தான் தைரியம் தான். இதனால என்ன தைரியம் இருக்கு? உண்மை போதுண்டா உண்மை. வா கிளம்பலாம். சரிச்சு போவாங்க, கிளம்பலாம். இதான் வரணும். சரி வாங்க கிளம்பலாம். அம்மா சாத்தியாச்சா? அவங்க அந்த ரூம் அவங்க சாத்திட்டாங்க, ஒரு செக் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணிட்டு கூட்டிட்டு வரேன் மூணுத்தையும். இல்லப்பா நாங்க வெளி கேட்டுக்கிட்ட போயிட்டு நின்றுட்டோம். என்ன நீங்க எல்லாம் பார்த்துட்டு கேட்டும் கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்கப்பா. 10 நாளுக்கு எப்படி வீடு விட்டுறது? 10-15 நாள் இப்போ எல்லாருக்கும் லீவ் கொடுத்தாச்சு. கால் சொல்லியிருக்கேன்ப்பா. கிட்டதான் சொன்னேன். அவன் ஒருத்தவங்க இது பண்ணி விட்டுருக்கான். அவங்க வந்திருப்பாங்க 2 பேர். காலைல ஒருத்தர், சாயந்தரம் ஒருத்தர். தானேப்பா வீடு எல்லாருக்கும் வந்து வீச்சு வச்சிருக்கோம். மாமா விஷயம் சொல்லியிருக்கான்ல, அதான். அப்படின்னா சரி. கட்டர் போட்டுருவா? இருக்காடா? இருக்குப்பா. அப்புறம் என்ன போட்டுரு. அது போட்டா பிரச்சனை இல்லை. அது போட்டுட்டு அப்புறம் மெயின் கேட்டை பூட்டிடலாம். அதையும் பூட்டிடலாம். அது ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்சஸ் தான். அது எந்த ஊர்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா சரி, சேஃப்டியா பண்ணிடுப்பா. சரிங்க மாமா. இல்லை, நான் அவங்க கூட போறேன். என் கூட வந்து எங்களை ரொம்ப கூட்டிட்டு அப்புறம் போகலாம். தான் ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் போய் வரலாம். கேரம் வந்தா போறோம்ல, அது நாங்கள் பார்த்துக்கலாம். இங்கே லேட்டஸ்ட் ஊற்றிட்டு வாங்க. கூட்டிட்டு அங்கே போயிட்டு அங்கே பார்த்துக்கிறேன். சரி, பரவாயில்ல. சீக்கிரமா செக்யூரிட்டி வந்துடும். அவங்க விட்டுட்டு போகலாம். ஓகே. அப்புறம் வாங்க போலாம். இதான் உங்க ஊர்ல ஒன்னா ரூம்ல இருக்காது. மேடம், உங்க கூட ஒன்னான்னு சொன்னது நீங்க நானும் மட்டும் ஞாபகம் இருக்கா? அம்மா முடியல ஜம்முன்னு படுத்துட்டு இருக்கீங்க. என் மடியில படுத்த ஆகாதான், இதுக்காக என்ன தள்ளிட்டு அவங்க அம்மா உட்கார வச்சிருக்காங்க. என்னடி உன் பிரச்சனை? நான் தானே உட்காந்து இருந்தேன், நீங்க உங்க புருஷன் பக்கத்துல தானே இருந்தீங்க. படுக்க தானே வந்தா, என் மடியில படுக்க வேண்டியதானே? அம்மாவான்னு உங்களை கூப்பிட்டு உங்க மடியில தான் படுக்கணும். ஏன் உங்க மடி மட்டும் மெத்து மெத்துன்னு இருக்குமா? எனக்கு எங்க அம்மா மொழி தான் மெத்துன்னு இருக்கும். எங்க அம்மா தான் நான் படுத்தாலும் தலை கோதிக்கிட்டே இருப்பாங்க. தூங்குடி தங்கம்.
எங்களுக்கு தான் இந்த அம்மா வீடெல்லாம் இல்லை, மாமியார் வீடே கெட்டின்னு இருந்தோம். அப்புறம் புருஷன் நீ கொடுத்து வச்சதாண்டி. கல்யாணத்துக்கு அப்புறமா அம்மா மடி இருக்கு. ராமப்படாதீங்க. உங்களுக்கு வேணா உங்க அம்மா கூட்டு வந்துச்சுக்கோங்க, நாங்களா வேணான்றோம். அதானே நீனும் உங்க அம்மா அப்பா கூட்டுற கூட நாங்க சொன்ன மாதிரி சொல்றியே. கூட்டு வந்து வச்சுக்கோ, அம்மா மடியில படுத்துக்கோ, அவங்க கூப்பிட்டோன்னே வந்துருவாங்க. அதானே உனக்கு நல்ல வாழ்க்கை தாண்டி. அனுபவி அனுபவி. என் பொண்ணு பட்ட கஷ்டத்துக்கு ஏதோ இப்பதான் சந்தோஷம் அவ கண்ணில் காண்டா. ஏன்டி கண்ணு வைக்கிறீங்க? ஊருக்கு போனோடனே அம்மா கிட்ட சொல்லி சுத்தி போட சொல்லி. ஆமா பதறாதீங்க, நாங்க ஒன்றும் கண்ணு வைக்கல, சுத்தி போட்டுக்கலாம். எங்க நான் ஒருத்தர் இருக்கேன், உங்களுக்கு தெரியுதா? தெரியல. ஒரு தானே உனக்கு. ஆமா, எல்லாம் இப்படி ஒரே இதுல இருக்கணும். அதான் 5 ரூம் இருக்கு. தனியா பாருங்க, என்ன பண்ண போறோம்? ஜாலியா ஒன்னா உட்காந்து பேசிட்டு போலாம். அதானே தனித்தனியா இப்ப என்ன பண்ண போறோம்? பல்பு போல வாக்கு கொடுத்தீங்க. உங்க கூட இருப்பேன். இதோதான் இருக்கேனே. சரி, இங்க இருக்கலாம். வாங்கிட்டு வா. சாரி, முடியாது. வான்னு முடியாது, போடி. தூக்கி போயிடுவேன். இருக்கிறது யார் தெரியுமா? எங்க அம்மா. சரி, உங்க அம்மா சேர்த்து வைக்கிறேன். நின்றுவேன். என்ன வாக்கு கொடுத்த? ஒரே கேரளம் கூட ஒன்னா தானே இருக்கேன். இது உங்க ஊர்ல ஒன்னா இருக்குது. ஆ, நான் கிளம்புறேன். நீங்க உங்க குடும்பத்துல ஒன்னா இருங்க. இப்படி கூட இருக்க முடியாது. கம்மியா இருப்பீங்க. பக்கத்துல வந்து தள்ளி வச்சு இருக்க முடியாது. நான் அரசு கூட வந்துக்கிறேன். நான் வெளியில இறங்குறேன். என்ன பண்றீங்க? ஆனா மத்தவங்களா போதும். சரிங்க. அதானே இப்ப என்ன அமைதியா இருக்கு. சொன்ன மாதிரி அவங்கவுங்க தனித்தனியா இப்ப இந்த நல்லா பேசிருக்கலாம் போல இருக்கு. அது என்னவோ சரிதான். ஒன்றாட்டி முடிச்ச விஷயம் பேச வராதுல்ல. ஆமாண்ணே, அவங்க பிடிச்ச மாதிரி போயிடலாமா? சரி, போயிடலாம். இதுதான் ஆளாளுக்கு தனியா போறதா? கிட்ட விடுவாங்கன்னு பார்த்தா நல்லாதான் இருக்கு. அவங்க விட்டு தள்ளியா வந்து கதை பேசுறோம். ஆமா ஆமா, அவங்க என்ன பேச போறாங்க? ஊர் கதை பேச போறாங்க. உங்கள்கிட்ட என்ன பேசுறீங்க, அப்படி பேசுறீங்க, அவங்க பத்தி என்ன பேசுறீங்க? உங்கள்கிட்ட இருக்கும்போது அவளை பத்தி குறை சொல்லிட முடியுமா? சொல்ல தைரியமா பேசுறாரு. அண்ணா நீங்க சொல்லுங்க பார்ப்போம். தைரியம் இல்லை. அப்புறம் உங்க அன்னிக்கிட்ட யார் அடி வாங்குறது? நீங்களும் அடிதான் வாங்குறீங்க. நீங்களும்னா ஏதோ அப்பப்ப. பரவாயில்ல, வாங்குங்க வாங்குங்க. உங்க அக்கா கிட்ட இருந்து நான் வாங்குறேன்ல. நாங்க அண்ணன் தம்பிங்க வாங்குறோம், நீங்க வாங்க, தப்பு இல்லை. குடும்பமா இதான் நடக்குது. இதுல ஏதோ மச்சான் தப்பிச்சிட்டாரு போல. என்ன விக்டேஷ், ஏதோ எங்க தங்கச்சி கொஞ்சம் நல்லா இருக்கனாலும் ஒன்று விட்டு வச்சிருக்கு. உங்களுக்கு என்ன கண்டுக்க டைம் இல்லை. அவங்க அண்ணன் ஃபேமிலியை கண்டுகிட்டு இருந்ததுனால நான் தப்பிச்சேன். பெருசா என் விஷயத்துல அவங்க வரல. ஓ, அப்படி தெரிஞ்சதுனால தப்பிச்சிங்கன்றீங்க. அப்ப இப்ப இல்லையே, இனிமேல் வாங்குவீங்களோ? இதுக்கும் வாய்ப்பு கம்மி. இதோ இப்போ ஒரு குழந்தை பிறக்க போகுது, அடுத்து பையனுக்கு கல்யாணம், அந்த குழந்தையும் பிறந்துடும், அப்படி பிஸி ஆயிடுவா. ஓ, பேரன் பேத்திங்களோட பிஸி ஆயிடுவான்றீங்க. ஆமா, அதனால நம்ம பாடு ஃப்ரீ தான். உங்களுக்கு விடுதலை. என்னப்பா இப்படி சொல்லிட்ட? இப்ப நீ தானப்பா சொன்ன. மச்சான், அப்ப குழந்தைங்க வந்துட்டா நாங்க தப்பிச்சிடலாம். சிக்கி தவிக்கிறீங்கன்றீங்க. இருங்க போய் சொல்றேன். அப்புறம் நாங்க நீங்க சொல்லாததை சொன்னதா தங்கச்சி கிட்ட சொல்லி உங்களுக்கும் வாங்கி கொடுத்துருவோம். வரமா தாண்டா இருக்கீங்க எல்லாம், உங்ககிட்ட உஷாரா இருக்கணும். இல்ல, இந்த பொண்டாட்டிங்க கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. என்னடா அமைதியா இருக்க? உங்களும் பொண்டாட்டி திட்டுறதுக்கு ஆப்ஷன் இருக்கு, திட்டிட்டு இருக்கீங்க. நான் என்ன திட்ட? அதுக்கப்புறம் திட்டுவான்ற. ஆச்சா, நான்லாம் எனக்கே மடி திட்ட மாட்டேன். திட்டம் கொடுக்க மாட்டேன் மத்தவங்க கிட்ட. பாரா, இப்படி கூட பேச மாட்டீங்க கிட்ட. எப்பவுமே எங்கேயுமே என் பொண்டாட்டி விட்டு தர மாட்டேன். அது எங்களுக்குள்ள அடிச்சுக்கிறது, பிடிச்சிக்கிறது, செல்லமா இருக்கிறது. அது அத்தன் கிட்ட சொன்னா நாளைக்கு அவங்க என்ன நினைப்பாங்க? அன்னைக்கு சொன்னா இந்த பொண்ணு அப்படித்தானே, இந்த பையன் அப்படித்தானே நினைக்க மாட்டாங்க. அதனால நான் சொல்ல மாட்டேன். எங்களுக்குள்ள குறை சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை, நடக்கும் நடக்காது. நல்ல விஷயம் தான். நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க, அப்படியே இருங்க. பாக்குறோம், நாங்களும் இப்பதான் இங்க வந்துட்டோம்ல. அவனை 1 மாசத்துக்கு அப்புறம் வந்து நீ புலம்பல. வாய்ப்பு இல்லை சித்தப்பா, வாய்ப்பு இல்லை. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. விட்டோம்னா போட்டு கூட இருப்பேன். என்ன உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன், பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன், ஃபீல் பண்ணணும். நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும்? உங்களை விட்டு வந்து பேசுறதுக்கு டைம் வந்தால் தானே அந்த கதெல்லாம். இல்லை, வாய்ப்பு காப்பு. இன்னும் மனசுக்குள்ளேயே பேசுற மாதிரி இல்லை வீரா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. எத்தனை மாசம் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் புலம்ப மாட்டேன்னு சொன்னேன். இப்படியே விட்ட வேலைக்காக நான் போட்டு நம்ம எஸ்கேப் ஆகி ஆகணும். உங்க விட்டுறதாவே தெரியல. சரிப்பா, நீங்க பேசிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்னடா? ஆமா, ஃபர்ஸ்ட்ல மாமா பார்த்துக்கலாம்னு முடிச்சிட்டேன். இல்லை, வேலை இருந்துச்சுனால ஆஃபீஸ் போல. திரும்பி நான் கேட்டால் பதிலும் மாமாக்கு சொல்கிறேன். நீ சித்தப்பா எல்லாம் ஒன்றா கேட்டீங்க, அதான் வேலை தான். அப்புறம் ஊரில் போனால் ஃப்ரீயாக இருக்கலாம், நாளைக்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்கலாம். ரொம்ப டென்ஷனாகவே இருக்கும். இதை முடிச்சு கொடுத்துட்டு நாளைக்கு அப்புறம் பார்த்துப்பாங்க. வேலை இருக்குன்றத போட்டோம். ஊர்ல எல்லாம் மாதிரி தெரிய மாட்டியே. ஆச்சா, என் பொண்ணு கூட மாட்டேன் மாட்டேன். இப்போ சரி, ஓ, வேலை தானே பேப்பார். சரிங்க மாமா, ஓகே மாமா. இப்போ வந்துட்டடி, மாட்டினேன் இரு. வந்துட்டேன், அப்படியே வந்துட்டேன். ஓடனேன், இப்போ பார்க்குறேன். வா